வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜெஃப் ஹார்டியுடைய ட்ரீமை பற்றி சொல்லியிருக்காரு. அண்ட் ஜான்சனா கின்னர் சாதனை மீண்டும் படைச்சி விட்டார். அண்ட் கோடி ரோட்ஸோட பிரதர் கோடி ரோட்ஸை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. அண்ட் நிறைய ரஸ்லிங் செய்திகள் இருக்குது. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ரோமன் ரெயின்ஸ் இருக்கார்ல, அவர் ஹீல்டன் ஆகும்போது அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷன் த பிளட் லைன் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. அதே மாதிரி இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி பார்த்தீங்கன்னா ஜான்சனை ஹீல்டன் கேரக்டர் அவர் மாறிட்டார்ல, அவரும் ஒரு ஃபேஷனை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஃபேஷன்னா அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹீல் டீம் பிளட் லைன் மாதிரி அது நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் அது யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு தெரில. மேபி அதில் செதராலன்ஸ் அண்ட் இப்போ நம்ம சோலோ சிக்காவா அவர்லாம் ராக்கோடைய ஆள் தான். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜான்சனாக கூட இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு கிடச்சிருக்கிற செய்திப்படி நியூ ஃபேஷன் ஒன்று உருவாக்க போகுது. அதுவும் ஜான்சனா தலைமையில் கார்ப்பரேட் ராக் தலைமையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஜான்சனா இதுக்கு முன்னாடி அதிகமாக பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் அப்படிங்கிற பேரில் கின்னஸ் சாதனை அவருக்கு கிடச்சிருந்தது. அதே மாதிரி இப்போது டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா அதிக நாள் ஃபேஸ்டனாக இருந்த ஒரே ரெஸ்லர், கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமாக ஒரு ஃபேஸ்டன் கேரக்டரை மட்டுமே பண்ணிகிட்டு இருந்த ரெக்கார்டை இப்போ முடிவு பட்டிருக்காரு. ஸோ இப்படி 22 வருஷமாக எந்த ஒரு ரெஸ்லரும் ஃபேஸ்டனாக இருந்தது இல்லையா. ஒரு 2 வருஷம் ஃபேஸ்டனாக இருப்பாங்க, 3 வருஷம் ஹீல் பண்ணுவாங்க. ஃபேஸ்டன் ஹீல், ஃபேஸ் ஹீலு அப்படி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் ஜான்சனா தன்னோட கெரியர் முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ்டன் ரெஸ்லராகவே இருந்ததுனால இப்படி ஒரு கின்னஸ் சாதனையாக படைச்சிருக்காரு. ஸோ கின்னஸ் அப்படிங்கிறது நம்மளே அப்ளை பண்ணுறது தான். அது உண்மையிலேயே ஒரு சாதனையாக இருந்தால் அவங்களே அவார்டு தருவாங்க. அப்படிப்பட்ட சாதனைக்கு தான் அவார்டு கிடச்சிருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பிரதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஜான்சனா ஒரு ஹீல் கேரக்டராக மாறிட்டார். ஸோ அண்ட் அட்டாக் வேறு பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு ரிவெஞ்சிங் கொடுக்குற மாதிரி தான் அவருடைய கமெண்ட்டை கொடுத்துருக்காரு. கோடி ரோட்ஸை இப்போ நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க, அவர் ஹிம்செல்ஃப் அவர் ஒரு ஃபேஸாக இருக்கார். பட் ஆனால் அவன் ஹீல்டன் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஃபேஸ்டனாக இருக்கும்போது கோடி ரோட்ஸை நீங்கள் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை கோடி ரோட்ஸ் வில்லனாக மாறிட்டானா யாருக்கிட்ட வர முடியாது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. அது உண்மைதாங்க. கோடி ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபேஸ்டனில் ஒரு டாமினேட்டான ஒரு ஹீரோவாக இருக்கார். அப்படிப்பட்ட கோடி ரோட்ஸ் ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணார்னா எப்படி இருப்பார் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இப்போதைக்கு கோடி ரோட்ஸ் பர்ஃபெக்டான ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லர் ஆகிட்டார். பர்ஃபெக்ட்டு அகுமாருக்கு டாயிலு தேயிலை எல்லாத்தையும் சீல் அடிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு முழுசாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லர் ஆகிட்டார். இப்படிப்பட்ட நிலைமையில் அவருடைய பிரதர் சொல்லியிருக்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லர்லேயே கோடி ரோட்ஸ் இவ்வளோ டாமினேட்டாக இருக்காருன்னா, ஒருவேளை கோடி ரோட்ஸ் ஒரு ஹீல் கேரக்டர், அதாவது வில்லனாக மாறிட்டார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸும் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ரஸ்லிங் கிங்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை கோடி ரோட்ஸ் ஒரு ஹீல் கேரக்டராக மாறிட்டார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை பற்றின அன்னதர் ஒரு செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜான்சனா பார்த்தீங்கன்னா 2025 ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி பல ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் டபிள்யூபிள்யூ தரப்பில் ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா ஜான்சனோடைய ஸ்டோரியை இப்போ தான் டபிள்யூபிள்யூ ரைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் கூட கொஞ்ச நாள் தள்ளி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களாம். எனக்கு என்னமோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரசல்மனியா வரைக்கும் ஜான்சனாவை சண்டை போட வச்சு அடுத்த வருஷம் ரசல்மனியாவோட ஜான்சனை ரிட்டையர்மெண்ட் ஆக வச்சிடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க போல இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும்னா அது நம்ம ஜான்சனாக தான் ஆன்சர் பண்ணணும். அவர் எப்படிப்பட்ட ஆன்சரை பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜான்சனா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹீல் கேரக்டராக மாறிட்டார். இப்படி ஹீல் கேரக்டர் ஆனதுக்கப்புறமா மெர்கண்டைல் சைடில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டுருக்குது. ஜான்சனாக்கு கிட்ஸ் ஃபேன்ஸ் அதிகம். ஸோ ஜான்சன் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஸோ ஸ்டோரி தான். பட் ஆனால் ரியாலிட்டிக்காக பார்க்கும்போது அவருடைய கேப்பு, டிஷர்ட்டு மற்றும் அவர் போட்ட ஜெர்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்ஃபாலாக இருக்குது. ஏன்னா ஜான்சனாக ஃபேஸாக இருக்கிற வரைக்கும் தான் அவருடைய கெட்டப்புக்கு மகிமை. அவர் ஹீல் கேரக்டராக மாறினதுக்கப்புறமா ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, ஸோ இதுக்கப்புறமா நியூ கேரக்டரில் தான் அவர் வர போகிறாரு. அப்போ நியூ ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை வாங்கிறதுக்கு தான் ஃபேன்ஸ் துடிப்பாங்க. நம்மளே பாருங்களேன், இப்போ ஜான்சனா ஒரு புது கேரக்டர் வர்றாருன்னா அவருடைய புது மாடலில் இருக்கிற டிஷர்ட்டை வாங்குவோமா, பழைய டிஷர்ட்டை வாங்குவோமா? நியூ மாடல் தானே. அதே
மாதிரி தான் பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா தவிர்த்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக WWE வந்து இதுக்கான நஷ்டத்தை வந்து கூடிய சீக்கிரம் ஈடு பண்ணிடுவாங்க. ஏன்னா ஜான்சனை வந்து ஒரு ஃபேஸ் 10 கேரக்டராக இருக்கும்போது நல்லா வித்துச்சு, ஹீல் கேரக்டராக பண்ணும்போது இதை விட அதிகமாக விற்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் மேபி WWEக்கும் இருக்கலாம். ஏன் கேட்டிங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டராக மாறிட்டாருன்னா ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாமே மாறும். ஸோ அப்போது ஒரு பிளாக் கலரில் அவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னா அதையும் ஃபேன்ஸ் வாங்கி போடுவாங்க. அப்போது அவங்களுடைய இப்போடைய நஷ்டம் அதுக்கப்புறமா டேலி ஆயிரும்ல, அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜெஃப் ஹார்டி பார்த்திங்கன்னா தன்னுடைய கனவை வந்து சொல்லியிருக்காரு. WWEல ஒர்க் பண்ணுற அளவுக்கு ரோமன் ரெயின்ஸுக்கும் ஜெஃப் ஹார்டிக்கும் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த கனவு வந்து காலாபதியான கனவாயிருச்சு. இப்போ ஜெஃப் ஹார்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய ரெஸ்லிங் கரியரில் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட ஒருக்கா சண்டை போடணும் அப்படிங்கிற ஆசை பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மேபி WWEக்கு பார்த்தீங்கன்னா ஜெஃப் ஹார்டி மீண்டும் வந்தாருன்னா அவருடைய கனவு நிறைவேறி ஜெஃப் ஹார்டி வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு நடக்க வாய்ப்பு இல்லை, மேபி ஃப்யூச்சரில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஜான்ஸ்னா இந்த மாதிரி கொடூரமாக மாறிட்டாரு. இப்படிப்பட்ட நிலைமையில் நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து அஃபிஷியலி வாரேன்னு சொல்லிட்டாரு. கோடி ரோட்ஸ் வந்து ஜான்ஸ்னாவை பற்றியும் ராங்கை பற்றியும் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நாளைக்கு ஸ்மாக்டவுனுடைய ஒரு மிகப்பெரிய ஹைலைட். ஏன்னா ஜான்சனை அட்டாக் பண்ணதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் பேசுகிற முதல் ஸ்பீச் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆர்வமாக இருக்குது. மேபி ரெசல்மேனியா பிளானை பற்றி கோடி ரோட்ஸ் வந்து பேசலாம். அண்ட் ஜான்சனை அவர் எப்படிலாம் நேசிச்சார், அவர் இப்படி மாறினதுக்கான ரியாக்ஷனையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ரே மிஸ்டீரியோ இந்த 2025 டோட்டல் ரெஸ்லிங் கரியரை விட்டுட்டு ரிட்டையர்மெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தார். பட் ஆனால் இதுக்கு இடையில டோல்கேட்டு போட்டுட்டு இருக்குது அப்படின்னா ட்ரிபிள் ஹெச் தான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன அப்படின்னு இருக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாரு ட்ரிபிள் ஹெச். ஸோ டாமினிக் மிஸ்டீரியோடைய லைஃபுக்காக பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் ஆனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக சண்டை போட்டுட்டு இருக்காரு ரே மிஸ்டீரியோ. ஆக்சுவலி ரே மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக தான் காத்துட்டு இருக்காரு. ஆனால் WWE வந்து தள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த 2025 அவருடைய ரிட்டையர்மெண்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி 2026 ரெசல்மேனியாவோட அவர் ரிட்டையர்மெண்ட்டை கொடுப்பாங்க எதிர்பார்க்கப்படுது போல இருக்குது. ஸோ அவருக்கும் வயசாயிருச்சு, மிந்தி மாதிரி சண்டையும் போட முடியல. ஆனாலும் WWE பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுங்கரே அப்படின்னு சொல்லிட்டு புத்துணர்ச்சி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. வயசான மனுஷன் எவ்வளோ தூரம் தான் அவரும் பொறுத்து இந்த உமன்ஸுக்கான எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரிவை WWE வந்து 2018 கொண்டு வந்தாங்க. 2018 தானேப்பா, கரெக்டாக தானே சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து உமன்ஸை கொஞ்சம் டாமினேட்டாக காட்டணும். ஏன்னா அந்த வருஷம் WWE வந்து அதுக்கு அடுத்த வருஷம் ரெசல்மேனியாலே உமன்ஸுக்கான ரெசல்மேனியா மெயின் இவெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ ராண்டா ரவுசி பெக்கிலேஜின்னு சொல்லிட்டு ஒரு உமன் டிவிஷன்லாம் இருந்ததுனால உமன்ஸுக்குன்னு சொல்லிட்டு எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரையும் நடத்துனாங்க. அது வந்து ஒரு டிசாஸ்டர். ஏன்னா டிக்கெட் அந்த அளவுக்கு விற்கலை, ஒரு ஃபெயிலியரான பேப்பர். ஸோ அதனால் அதுக்கு அடுத்தடுத்து வருடங்களில் உமன் டிவிஷனுக்குன்னு சொல்லிட்டு தனி பேப்பரி WB நடத்தலை. இப்போது இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா WB வந்து அகெயின் வந்து எவல்யூஷன் பேப்பரையும் நடத்த போகிறாங்களாம். இதை அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ஏன்னா உமன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒவ்வொரு பேப்பரில் நீங்கள் மேட்ச் கொடுக்குறீங்க, ஸ்மாக்டவுன் ராலெல்லாம் மெயின் ஈவெண்ட்டே கொடுக்குறீங்க. இப்படி இருக்கும்போது உமன்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பேப்பர் அதை யார் பார்க்க போகிறா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா நாங்கள் மென்ஸு கூட சேர்ந்து உமன்ஸ் மேட்சை பார்ப்போம், உமன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக மேட்ச் பார்த்தா எத்தனை ரசிகர்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. அண்ட் டிக்கெட்டும் எப்படி சேல் ஆகும் தெரில. அண்ட் காய்ஸ் இது இப்படி நடந்துச்சுன்னா ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் சவுதி அரேபியா ஈவெண்ட் நடக்குது. ஸோ சவுதி அரேபியா ஈவெண்ட்டில் மேபி உமன்ஸ்க்கான மேட்சை கொடுக்காம இந்த எவல்யூஷன் மேட்ச்சில் முழுக்க உமன்ஸ்க்கான மேட்சை கொடுக்கலாம். அந்த நேரத்துலலாம் சவுதி அரேபியாவில் ஒரு ஈவெண்ட் நடக்கினாலே உமன் டிவிஷனுக்கு ஒரு மேட்ச் கொடுக்க மாட்டாங்க. அந்த டைமில் உருவாக்கப்பட்டது தான் இந்த எவல்யூஷன் அப்படிங்கிற பேப்பரையும். ஸோ அது மீண்டும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எப்படி ஏது அப்படிங்கிற பிளானை WWE வந்து கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். WWE பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அஃபிஷியலி வந்து WCW அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த யூடியூப் சேனலில் பழைய WCW மேட்சஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா ஆக்சுவலி நேற்றுக்கு தான் இந்த சேனலை உருவாக்கியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா WCWவில் கோல்டுபர்க்கு நம்ம பழைய ரசஸ் RVD அவங்கெல்லாம் என்ன சண்டை போட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த யூடியூப் சேனல் வழியாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் WWE NXTக்கும் யூடியூப் சேனல் உருவாக்கியிருக்காங்க. நான் அதில் வீடியோஸ் எல்லாம் போடலை, WWE இருக்கிறத மட்டும் பின் பண்ணி போடுறாங்க. எதுக்காக இதை NXTக்குன்னு தனியாக யூடியூப் சேனல் உருவாக்குனாங்கன்னு தெரில. ஆனால் இப்போ WCWக்குன்னு சொல்லிட்டு தனி யூடியூப் சேனல் உருவாக்குனது நல்லது தான். ஏன்னா WCWCயில் நடந்த பழைய மேட்சஸை நம்ம பார்க்குறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பில் இதெல்லாம். அண்ட் காய்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்டில் கேட்குற கேள்வி என்னென்னா, ப்ரோ சோனியில் வந்து தமிழ் கமெண்ட்ரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி இந்த வாரம் நடந்து முடிஞ்ச
சோனியில் பார்த்தீங்கன்னா தமிழ் கமெண்ட்ரி மட்டும் இல்லை, ஹிந்தி தெலுங்கு எதுலேயுமே அவங்க வந்து கமெண்ட் பண்ணலை. ஸோ அதனால் அதில் பற்றின அறிவிப்பு எதுவுமே சோனி நெட்வொர்க் சொல்லலை. மேபி இந்த வாரம் டெலிகாஸ்ட் பண்ணாட்டா அதை பற்றின ஏதாவது அப்டேட் கிடச்சுன்னா நான் சொல்கிறேன். சரிங்களா? அண்ட் இன்றைக்கான வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.